வணக்கம், வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி புரொஃபசர் டாக்டர் விமலன். ஜோதிட பிரியர்களே, அதாவது நெறைய காலங்கள் ஜோதிடத்துல உள்ள பிரச்சனைகள பேசிக்கிட்டே வந்தோம். இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, கொஞ்சம் ஜோதிட விஷயங்கள்ல நெறைய இருக்கு. அத சொல்லுங்க அப்படிங்கிறப்ப, தோஷங்களே விலகுது அப்படிங்கிறதுல நேத்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். தோஷங்கள் விலகுதுன்னு. இப்ப தோஷங்கள் நீங்குதல்னு 2வது வீடியோ. 2 வீடியோ தான். பின்னாடி மத்ததெல்லாம் அப்புறம் போட்டுக்கலான்னு. அதுல ஒரு 5 பாயிண்ட், இதுல ஒரு 6 பாயிண்ட். என்ன சார்? நீங்க தான் இங்க எல்லாருமே தோஷம் தோஷம்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்கல்ல. தோஷமே அதுவே விலகுது பார்ப்பதனால். ஆனால் எதுவுமே பாவக பலன்கள தன்னுடைய திசா புத்தியில நடத்தாம போகாது. அது கெட்ட பாவத்துல இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி. ஆனா, அதுக்குண்டான சில தோஷங்கள் சொல்றோம் இல்லைங்களா? அது விலகுதுங்க பார்க்கிறதுனால். ஒரு ஒரு 5% ரிலாக்ஸ் அவ்வளவுதான். மத்தபடி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. 8ஆம் பாவத்துல நிக்கிற கோள் தோஷம் விலகுனாலுமே அது திசாபுத்தியை நடத்தும்போது 8ஆம் பாவத்தை நடத்தும். கஷ்டங்கள், நஷ்டங்கள், வருத்தங்கள், துன்பங்கள், துயரங்கள், கொலைகள், தற்கொலைகள் எல்லாத்தையும் கூட்டிட்டு தான் வரும். அதெல்லாம் விட்டு போகாது. இப்ப ராகு 6, 8, 12ல் இருந்து நற்கோளால் பார்க்கப்பட்டாலே தோஷம் இல்லைன்ட்டாங்க. அது வளர்பிறை சந்திரனாக இருந்தாலும் சரி, புதன், குரு, சுக்கிரன். அவங்க டேமேஜே ஆனாலும் அவங்க டிப்ளிடேஷன் அவங்க வலிவற்ற நிலையில இருந்தாலும் சரி, இங்க உங்களுக்கு ராகு 6, 8, 12ல் இருந்து நற்கோளால் பார்க்கப்பட்டால் தோஷம் இல்லை. அவ்வளவுதான். இந்த எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, 8ல ராகு இருக்கு. அதனால இது ராகு கேது தோஷம். அப்படி 12ல இருக்கு, 6ல இருக்குன்னு எதுவுமே இல்லைன்ட்டாங்க. ஒரு நல்ல கோள் பார்த்துட்டா போதும். அது தர்ற சின்ன தோஷம் இல்லாம போகுது. அவ்வளவுதான். பாவ ரீதியாக நடப்பது நடக்கும். தசாபுத்தியில அதுல ஒண்ணும் நீங்க மாற்று கருத்து கிடையாது. தோஷம் தராது. தோஷம் மீனிங் ஏதாவது ஒரு குறை தரும்ல. அந்த குறை இல்லாமல் போகும். நல்ல வெண்டைக்காய் வாங்குவோம். அவ்வளவுதான். நல்ல செலவு செய்வோம். அவ்வளவுதான். ஆனா செலவு நடக்கும் 12ல இருந்தா, 6ல இருந்தா நல்ல வெண்டைக்காய் வாங்குவோம். அவன் தசா புத்தியில. 12 8ல இருக்குன்னா, அது பெருசா அடிபடாது. அவ்வளவுதான். ஆனா அடிபடும். சரி. சந்திரன் வலுவடைந்து நற்கோளால் பார்க்கப்படுதல். போதுமேங்க. ஏங்க தோஷங்களே இல்லைங்கிறதுக்கு எவ்வளவு அழகாக சொல்றாங்க. சந்திரன் வலுவடையுதுன்னா, அவன் உச்சத்தை நோக்கி போய்க்கிட்டு இருக்கிறான். அல்லது சட்பலத்துல வலிமையா இருக்கட்டும். அல்லது பௌர்ணமியை நோக்கி போற சந்திரனா இருக்கட்டும். அது வலுவடைந்த சந்திரன்றீங்க. அதை ஒரு நற்கோள் பார்த்துட்டாலே தோஷம் இல்லை. தோஷம் ஃபுல்லா நிவர்த்திங்கிறாங்களே. இதுக்கு மேல என்னங்க ஒரு ஜாதகத்துல நீங்க தோஷம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அதுவும் பூர்வ ஜென்ம புண்ணியத்துல அடைந்த தோஷம், அடுத்த ஜென்மத்துல வரக்கூடிய தோஷம், இந்த ஜென்மத்துல அனுபவித்துட்டு இருக்க தோஷம் எல்லா மண்ணாங்கட்டியுமே முடிஞ்சிருமுங்க. நிறைய கோள் இதுல சிக்குமுங்க. சரி, லக்னத்தில் சந்திரன் இருந்து லக்னத்திலே சந்திரன் இருந்து நற்கோள் அல்லது சுக்கிரனால் பார்க்கப்பட்டிருந்தாலும் அவருக்கு ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையில எந்த தோஷமும் இல்லை. தோஷம் முற்றிலும் நீங்குகிறது. போதுமேங்க. லக்னத்தில் சந்திரன் இருந்து ராசி லக்னமும் ஒண்ணா இருந்து ஏதோ ஒரு சுபக்கோள் பார்த்தா போதும். பார்க்கலைன்னா சுக்கிரனாவது பார்க்கட்டும், தோஷம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. பௌர்ணமி சந்திரன் ஆகி பௌர்ணமி சந்திரன் ஆகி நவாம்சத்தில் சுபகோளின் ராசியில் இருப்பது. இங்க ராசியில பௌர்ணமி சந்திரன். பௌர்ணமி சந்திரன் தீயவன் ராசியில கூட இருந்துட்டு போகுது, நல்லவன் ராசியில கூட இருந்துட்டு போகுது. இயற்கை சுபர் பாதையில. ஆனா நவாம்சத்துல நற்கோளின் நவாம்சத்துல அவர் இருந்துட்டாருன்னா அவருக்கு உண்டான அந்த ஜாதகருக்கு உண்டான எல்லா தோஷமும் விலகுது. அனைத்து வகையிலும் வலுப்பெற்ற குரு கேந்திரத்தில் இருப்பது. எல்லா வகையிலையும் வலுப்பெற்ற ஒரு கோள் அப்படின்னா நீங்க உச்சத்துல இருக்கக்கூடிய கோள் மாத்திரம் கிடையாது குரு. அவர் சட்பலத்துல கூட வலிமையாக இருந்தாலும் சரி, அந்த அனைத்து வகையிலும் வலுப்பெற்ற அந்த கோள் குரு கேந்திரத்தில் இருந்தாலே தோஷம் கிடையாது. பார்க்கலாம் வேணாம். கேந்திரத்தில் அவர் இருந்தாலே தோஷம் கிடையாது. வலுப்பெற்ற லக்னாதிபதி வலுப்பெற்ற லக்னாதிபதி கேந்திர திரிகோணத்தில் இருப்பதும் தோஷ நிவர்த்தி தான். வலுப்பெற்ற லக்னாதிபதி கேந்திர திரிகோணத்தில் நின்றுட்டாலே எத்தனை தோஷம் இருந்தாலும் அத்தனை தோஷத்தையும் தீர்க்குது.
இது பூரா ஜோதிட சாஸ்திரத்துல, ஜோதிடத்துல தோஷங்கள் சொல்கிறீங்களே, அதை நிவர்த்தி செய்கிறதுக்கு கோள்கள் நிலை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, நேத்து போட்ட வீடியோவும் இன்னைக்கு போட்ட இந்த வீடியோவும் தான் உங்களுக்கு விட்னஸ். இதுக்குள்ள வந்தாலே போதும். சந்திரனை நட்கோள் பார்த்தால் போதும், லக்னாதிபதியை நட்கோள் பார்த்தால் போதும் லக்னத்தில் நட்கோள்கள் இருந்தா கூட போதும்னு நம்ம எடுத்துக்கலாம். எங்கிட்ட கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு உண்டான வேலையை செஞ்சா போதும் அப்படிங்கிற அடிப்படையில இந்த பாக்குறதுனால வர்ற பலன் அந்த தோஷத்தை நிவர்த்தி, அவ்வளவுதான். இப்ப கை இருக்கு, கையில ஒரு புண்ணு இருந்துகிட்டே இருந்தா அது தோஷம். புண்ணு ஆறி போனா அது தோஷம் கிடையாது. ஆனா கைக்கு ஒண்ணும் ஆகாது. கை இருக்கு, கையில புண்ணு இருக்கு, இதெல்லாம் தோஷங்கள். ஆள் நல்லா இருக்கீங்க, ஆனா உங்ககிட்ட காசு இல்ல, அது ஒரு தோஷம்தான். காசை வர வைக்கிறதுக்கு 2ஆம் பாவம் மற்ற பாவம் எல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும்போது பண வரவு நமக்கு அதிகரிக்கும்ல. பண வரவு அதிகரிக்கிறதுனால நமக்கு இயற்கையாக வர வேண்டிய நற்பலன்களும் வரும். ஆனால் என்னதான் இருந்தாலும் ராகு 6, 8, 12 இருந்து நற்கோளால் பார்க்கப்பட்டால் தோஷம் வேணா, அவன் தர்ற தோஷம் வேணா நிவர்த்தி ஆகுமே தவிர, அவன் இருக்கிற பாவத்தின் அடிப்படையில அவனுடைய தசை புத்தி அந்தர சித்திர சூட்சுமம் எல்லாம் அந்த பாவத்தை நடத்துவான். உடனே 6, 8, 12 அவர் பார்த்துட்ட உடனே அந்த பாவமே மொத்தமே கெடுக்க மாட்டாரு. அதெல்லாம் கிடையாது. அந்த நேரத்துல நடக்க வேண்டிய கெடுதல் பலன்கள் நடக்கும். தோஷங்கள் வேற, கெடுதல் பலன்கள் வேற. கெடுதல் பலன் நல்ல ஜாதகத்துக்கும் கெடுதல் பலன் நடக்கணும்னா நடந்துரும். ஏன்னா கெட்ட ஜாதகத்துக்கு கெடுதல் பலன் நடக்குனாலும் நடக்கும். அதெல்லாம் பாவ ரீதியாக செயல்படக்கூடிய அமைப்பு. பார்ப்பதுங்கிறது கொஞ்சம் சாதாரண ஒரு 5 விழுக்காடு ஒரு சப்போர்ட்ல அப்படி அப்படி வெளியே தள்ளி விடுது, அவ்வளவுதான். அதுக்காக நீங்க 6, 8, 12 தோஷமா தோஷம் போயிருமே தவிர பாவத்துல இருந்து அவனுடைய திசா புத்திகளை எல்லாம் வேலை செய்யலாம் செய்யும். பார்வை என்பது சும்மா ஒரு 5% நட்பலன், அவ்வளவுதான். அது நம்மளுடைய தலையெழுத்தெல்லாம் மாத்தாதுங்க கோள்கள் பார்வையெல்லாம். பாவகங்கள் அடிப்படையில் ஜோதிட சாஸ்திரத்துல நமக்கு அத்தனை பலன்களும் நடந்துருங்க. அதுல ஒண்ணு கூட மாறாதுங்க. அதுக்கு நான் உத்தரவாதம்ங்க. எங்க எப்படி வேணாலும் பேசலாம்ங்க. நான் ஏன் பார்வைக்கு பலனை சொல்லாதீங்க, அதை நிரூபிங்கன்னு ஏன் கூப்பிடுறேன்? தோஷத்தை குறைக்கும். ஆனா பாவத்தின் வேலையெல்லாம் யாரும் குறைக்க முடியாது. அது நடக்கிறது நடந்துகிட்டே இருக்கும். தோஷம் வேறு, பாவகங்கள் வேறுங்க. நன்றிங்க. ஆதரவு கொடுங்க. நிறைய வீடியோ போடணும் இருக்கேன், போட்டுக்கிட்டே இருப்பேங்க. நன்றிங்க.